ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 4-5 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இப்போ இதை வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி தொக்குக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு புளி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் தக்காளி தொக்குல இருக்கிற அந்த பித்தமெல்லாம் அது குறைச்சிரும். அதுக்காக சேர்த்துட்டு இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறாங்க. இது சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையிடையில் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி அதுலேயே இந்த தண்ணியிலே தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள்.